கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிரசங்கி 3:2-8 வரை நாம் வாசித்து பார்க்கும்போது 28 காரியங்களுக்கு ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 3:7 பின்பகுதியிலே மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவிதமான காலங்களின் வழியே நாம் கடந்து வந்திருக்கிறோம். பேச வேண்டிய நேரத்திலே நாம் மௌனமாக இருந்தாலும், மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்திலே நாம் பேசினாலும் நாம் அநேக பிரச்சனைக்குள்ளே சிக்கிக் கொள்கிறோம். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாய் இருந்து விட்டோமோ, அல்லது நாம் மௌனமாய் இருக்கிற நேரத்திலே நாம் பேசிவிட்டோமோ என்று நாம் யோசித்து பார்க்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். எந்த நேரத்தில் எந்த காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஆமோஸ் 5:13 ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும், அந்த காலம் தீமையான காலம். நாம் தீமையான காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இயேசுவும் கூட இதே பாதையிலே கடந்து போனார். மத்தேயு 27:12 பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டியில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை என்று பார்க்கிறோம். பிலாத்து இயேசுவிடம் அநேக கேள்விகளை கேட்டபோது சிலவற்றுக்கு அவர் பதில் கொடுத்தார், சிலவற்றுக்கு அவர் பதில் கொடுக்கவில்லை. இயேசுவோ பேசாமல் இருந்தார் என்று மத்தேயு 26:63 நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதர்கள் நம்மை நிந்தையான பேச்சுகளினால் நம்மை வருத்தப்படுத்தும் போது, நம்மீது குற்றம் சாட்டும் பொழுது, தீமையான வார்த்தைகளை நம்மீது பொய்யாய் சொல்லும் பொழுது நாம் பேசாமல் மௌனமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்காக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். யோபு 35:16 வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார் என்று எலிகோ யோபுவை பற்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோபுவும் கூட தன்னுடைய தீமையான காலத்திலே அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் பேசினார் என்று நாம் யோபுவை குறித்து பார்க்கிறோம். ஆனால் அதே யோபு 40:5 நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதே கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு அருளினார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மௌனமாய் இருக்கும் பொழுதுதான் தேவன் நமக்காக பேசுகிறார். நாம் அமைதலாக இருக்கும் பொழுதுதான் தேவன் நமக்காக கிரியை செய்கிறார். எப்படி யோபு தன்னுடைய தீமையான காலத்திலே மௌனமாய் இருந்து ஆண்டவரிடத்திலே உத்தரவை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல நாமும் நம்முடைய தீமையான காலத்திலே நாம் மௌனமாய் இருந்து ஆண்டவரிடத்திலே நாம் பதிலை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.